வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. இப்போ மக்கள் நெரிசல் அதிகமா இருக்கிற ஒரு மின்சார ரயில்ல நீங்க பயணம் செய்றீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஆமா, ஒரு பீகார்ஸ்ல போற மாதிரி. கரெக்ட். அந்த நேரத்துல உங்க சட்டப்பையிலயோ இல்ல பர்ஸ்லயோ உங்க 1 மாத சம்பளம், அதாவது முழுசும் ரொக்கமா இருக்கு. அந்த 2 மணி நேர பயணத்துல உங்க கவனம் எங்க இருக்கும்? நிச்சயமா அந்த பர்ஸ் மேல தான் முழு கவனமும் இருக்கும். ஆமா, உங்களை சுற்றி நடக்கிற எந்த ஒரு விஷயமும் உங்க கவனத்தை ஈர்க்காது. ஒவ்வொரு நிமிஷமும் உங்க கை அந்த பர்ஸை தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு அசாத்தியமான விழிப்புணர்வு உங்களுக்குள்ள இருக்கும். ஆமா, ஒரு சின்ன பயம் கலந்த விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். கரெக்ட். ஆனா சரியா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மாபெரும் தமிழ் அறிஞர் சொல்றாரு, ஒரு மனுஷன் தன்னுடைய ஒவ்வொரு மூச்சுக்காற்றையும் அந்த பர்ஸ போல பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு. ஆம், மூச்சு காற்ற பணத்தோட ஒப்பிடுறாரு. ஆமா, அப்படி பாதுகாக்க தவறினால் மனிதனாக பிறந்ததன் முழு பயனையுமே நீங்க இழந்துடுவீங்கன்னு அவர் சொல்றாரு. கேட்பதற்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கு இல்லையா? கண்டிப்பா, ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கோணம் இது. இந்த ஆழமான தேடல்ல, அதாவது நம்மளோட இன்றைய விரிவான அலசல்ல நாம் நுழைய போவது போகர் 7000 அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நூலுக்குள். போகர் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா பலருக்கும் அவர் கைகள்ல ஏதோ ஒரு குச்சியோடு காட்டில் அமர்ந்திருக்கும் ஒரு முனிவர் அப்படிங்கிற பிம்பம் தான் வரும். ஆமா, ஒரு ட்ரெடிஷனல் சாமியார் மாதிரி. ஆனா உண்மையில போகர் ஒரு முனிவர் என்பதை விட மனித உடலையும் மனதையும் ஆராய்ச்சி செய்த ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி. அதாவது இன்றைய மொழியில சொல்லணும்னா ஒரு பயோ ஹேக்கர் அப்படின்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். ஓ, பயோ ஹேக்கர், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா, ரசவாதம், அதாவது ஆல்கெமி அப்படின்னு சொல்லுவாங்களே, சாதாரண உலோகத்தை தங்கமாக மாற்றுவது, அந்த வித்தையை சொன்னவர் அவர். ஆனா இரும்பு மாதிரி உலோகங்களை மட்டும் இல்லாம ரத்தமும் சதையுமான மனித உடலையும் மனதையும் எப்படி ஒரு ரசவாதம் செய்து உச்சநிலைக்கு கொண்டு செல்வது அப்படிங்கறத அவர் எழுதி வச்சிருக்கிறார். அந்த போகர் 7000 நூல்ல இருந்து தானே நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கரெக்ட். அந்த நூலிலிருந்து ஞானம் கூறல் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வர்ற 68 மற்றும் 69வது பாடல்களைத்தான் நாம் இன்று மிக ஆழமாக அலசப் போறோம். நீங்க கவனிச்சீங்கன்னா நாம இந்த 2 பாடல்களையும் மேலோட்டமா ஒரு தத்துவ பாடலா மட்டும் பார்க்க போறது கிடையாது. போகர் இங்கே ஒரு மிக தெளிவான செயல் திட்டத்தை கொடுக்கறாரு. அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஆமா, ஒரு மேனுவல். முதல் பாடல் நீங்க என்ன செய்ய வேண்டும், எப்படி பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மேனுவல். 2வது பாடல் அதை சரியாக செய்தால் என்ன நடக்கும், தவறாக செய்தால் உங்க உயிருக்கே அது எப்படி உல வைக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை. ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதியும் கூடாது. கண்டிப்பா. இதை நாம வெறும் அர்த்தமா மட்டும் பார்க்காம ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஒளிந்திருக்கும் அறிவியல, அதோட மூல அர்த்தத்தை நாம தோண்டி எடுக்க போறோம். நிச்சயமா. முதல்ல நாம 68வது பாடலுக்குள் செல்வோம். அந்த பாடலை நீங்க ஒரு முறை முழுமையா வாசிங்க, அதன் பின் நாம் அதை துண்டு துண்டாக உடைத்து பார்க்கலாம். சரி, நான் வாசிக்கிறேன். அந்த பாடல் இதுதான். கைக்குள்ளாய்ச் சிக்குமட்டும் கருவாய்ப்பாரு, காலூன்றிச் சிவயோகக் கருத்தில் நில்லு, பைக்குள்ளாய் வைத்த பணம் பார்த்தாற்போலப் பகலிரவும், வாசியை நீ பரிந்து மாட்டு, மைக்குழிரி மடமாலர் மயக்கம் நீக்கு, மருந்தென்ற கற்பமெல்லாம் வளமாய் உண்ணு, தைக்குள்ளாய் சங்கற்ப விகற்பம் நீக்கு, சாதியென்ற வரம்பழித்துச் சமாதி புக்கே. அந்த வார்த்தைகளோட ஓசையிலேயே ஒரு வகையான தீவிரம் இருக்கு. முதல் வரிய பாப்போம். கைக்குள்ளாய் சிக்கும் மட்டும் கருவாய் பாரு, காலூன்றி சிவயோக கருத்தில் நில்லு. ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது அல்லது தியானம் செய்வது பற்றி பேசும்போது இதென்ன கைக்குள் சிக்கும் வரை அப்படிங்கிற ஒரு பிரயோகம். இப்போ இங்கே 2 வார்த்தைகளை நான் முக்கியமா கவனிக்கணும். ஒன்னு கரு, மற்றொன்று காலூன்றி. இந்த கரு அப்படிங்கிற வார்த்தையோட மூல அர்த்தம் பாத்தீங்கன்னா ஒரு மையப்புள்ளி அல்லது ஆணிவேர். ஓஹோ, அதாவது கோர் அப்படின்னு சொல்லலாமா? ஆமா, நவீன தமிழ்ல இத ஒரு விஷயத்தின் கோர் அல்லது ரகசியம்னு சொல்லலாம். போகர் என்ன சொல்றாருன்னா, நீ எதை கற்றுக்கொண்டாலும் சரி, அது முழுமையாக உனக்கு வசப்படும் வரை அதோட ஆணிவேர மட்டும் கூர்ந்து கவனி அப்படின்னு சொல்றாரு. அந்த ஃபோக்கஸ் சிதறக்கூடாது. கரெக்ட். ஒரு செடி காற்றில் அசையாம இருக்கணும்னா அது ஆழமாக காலூன்றி வேர்விட வேண்டும். இன்று நாம ஒரு வேலையை தொடங்குறோம், ஒரு 2 நாள் செய்யறோம், கொஞ்சம் கடினமா இருந்தா அல்லது போர் அடித்தா உடனே அதை விட்டுட்டு அடுத்ததற்கு தாவி விடுகிறோம். ஆமா, நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ. அதான். ஆனா போகர் காட்டும் வழி டீப் ஒர்க்.
அந்த சூக்ஷ்மம் உன் கைக்குள் வரும் வரை உன் முழு கவனமும் அந்த மையப்புள்ளியில தான் இருக்கணும். அதாவது மேலோட்டமான அறிவு மட்டும் போதாது, அது உன் கட்டுப்பாட்டுக்குள் முழுசா வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரா? இது நல்லா புரியுது. ஆனா அடுத்த வரிதான் என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது. நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த பர்ஸ் உதாரணம். ஆங், பைக்குள்ளாய் வைத்த பணம் பார்த்தாற் போல பகலிரவும் வாசியை நீ பறிந்து மாட்டு. ஒரே நிமிஷம். ஒரு ஆன்மீகவாதி அல்லது சித்தர் ஏன் இவ்வளவு சாதாரணமான ஒரு உலகியல் சார்ந்த உதாரணத்தை சொல்லணும்? பர்சில் வைத்த பணத்தோடு மூச்சு காற்ற அவர் ஒப்பிடுவதன் பின்னணி என்ன? நாம் பணத்தை அடிக்கடி செக் பண்ற மாதிரி நம்ம சுவாசத்தையும் செக் பண்ணணுமா? அதுதான் அவருடைய மேதைமை. ரொம்ப சிக்கலான உடலியல் தத்துவங்களை சாதாரண மனிதனுக்கும் புரியும்படி சொல்றாரு. இங்கே வாசி என்ற வார்த்தையின் மூல அர்த்தம் பாத்தீங்கன்னா மூச்சுக்காற்று அல்லது உள்ளே ஓடும் பிராணசக்தி. ஓ, மூச்சுதான் வாசியா? ஆமா. பரிந்து மாட்டு என்றால் மிகுந்த கவனத்தோடு கையாளுதல் அல்லது செலுத்துதல் என்று அர்த்தம். இப்போ ஒரு மனிதன் பணத்தை எப்படி பாதுகாப்பான்? அது குறைந்தால் பதறுவான், தொலைந்தால் தேடுவான் இல்லையா? ஆமா, ரொம்ப உஷாரா இருப்பான். ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோடு வைத்திருக்கும் மூச்சை நாம கவனிக்கிறதே இல்ல. நாம் கோபப்படும்போது மூச்சு ஒரு மாதிரி ஓடும், பயப்படும்போது ஒரு மாதிரி ஓடும். மூச்சு சீரற்ற நிலையில இருக்கும்போது நமது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் குழப்பமடைந்து நம் மனமும் பதற்றமடைகிறது. இது என்னால நல்லா புரிஞ்சுகொள்ள முடிகிறது. மூச்சுதான் உயிராற்றலோட கரன்சி. அது செலவாவத நாம விழிப்புணர்வோடு கவனிக்க வேண்டும். ஆனா அடுத்த வரியில அவர் சொல்வத நான் கொஞ்சம் விமர்சன பார்வையோட அணுக விரும்புறேன். சொல்லுங்க. மைக்குழி மடமாதர் மயக்கம் நீக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது மையிட்ட கண்களை கொண்ட பெண்கள் மீதான மயக்கத்தை தவறு என்பது வெளிப்படையா தெரியுது. இது அன்றைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு ஆணாதிக்க பார்வையா? பெண்களை ஒரு கவனச்சிதறலாக மட்டுமே சித்தர்கள் பார்த்தாங்களா? நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்பது மிக மிக இயல்பானதுதான். ஆனா சித்தர்களோட பரிபாஷைய நாம் ஆழமா புரிஞ்சு கொள்ள வேண்டும். இங்கே மயக்கம் அப்படிங்கிற வார்த்தை தான் மையம். மயக்கம்னா அட்ராக்ஷன் இல்லையா? அதோட மூல அர்த்தம் மாயை அல்லது உண்மையை மறைக்கும் எந்த ஒரு போதை, ஒரு கவனச்சிதறல். மனித மூளைக்கு எப்போதுமே உடனடி டோப்பமைன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த காலத்துல ஒரு ஆணின் மனதை மிக எளிதாக திசை திருப்பக்கூடிய ஒரு உருவகமாக இது அவர் சொல்றாரு. ஓ, அப்போ இது வெறும் பாலின இருப்பு மட்டும் கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. இது புலன்களின் வழியே உங்களை தாக்கும் ஒட்டுமொத்த உலகியல் கவனச்சிதறல்களையும் குறிக்கும் ஒரு குறியீடு. இன்று நவீன அர்த்தத்துல பாத்தீங்கன்னா அது உங்க ஸ்மார்ட் போனாக இருக்கலாம், சமூக வலைத்தளங்களில் வரும் நோட்டிபிகேஷனாக இருக்கலாம். அதான் உண்மையான மாயை இப்போ. கரெக்ட். உங்களை லட்சியத்திலிருந்து திசை திருப்பும் எந்த ஒரு மயக்கத்தையும் வேறிருக்க வேண்டும் அப்படிங்கறதான் இதோட உண்மையான உளவியல் அர்த்தம். சரி, அதை நாம ஒரு குறியீடாக எடுத்துக்குவோம். கவனச்சிதறலை தடுக்க வேண்டும், மூச்சை கவனிக்க வேண்டும். ஆனா அடுத்த வரியில திடீர்னு மருத்துவத்துக்கு தாவி விடுகிறாரே. ஆமா, மருந்தென்ற கற்பமெல்லாம் வளமாயுண்ணு அப்படின்னு வருது. மனதை கட்டுப்படுத்துவதற்கும் உடலுக்கு கற்பம், அதாவது காயக்கற்பம் அப்படிங்கிற ஒரு மருந்தை உண்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆன்மீக தேடலில் இருப்பவர்கள் உடலை வருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு தானே நம்ம பொதுவா கேள்விப்பட்டிருக்கோம். இங்கேதான் போகர் மற்ற தத்துவவியலாளர்களிடமிருந்து தனித்து நிற்கிறார். கற்பம் என்பதன் மூல அர்த்தம் உடலை கல் போல மாற்றுவது. அதாவது செல்களை அழியாமல் பாதுகாக்கும் உச்சக்கட்ட மருத்துவம்னு சொல்லலாம். கல் மாதிரி ஆக்குறதா? ஏன் தியானம் செய்யும் ஒருவனுக்கு இது தேவை? இது நவீன அறிவியலோடு ஒப்பிட்டு பாருங்களேன். யோக பயிற்சிகள், குறிப்பா மூச்சு பயிற்சி அல்லது குண்டலினி பயிற்சிகள் செய்யும்போது உங்க நரம்பு மண்டலத்துல அபரிமிதமான மின்சார ஆற்றல் பாயும். இப்போ ஒரு மாருதி 800 காரோட சேசிஸ்ல ஒரு ஃபெராரி என்ஜினை பொறுத்தனா என்ன ஆகும்? வண்டி தாங்காது, சுக்குநூறா உடைஞ்சு விடும். அதேதான். உங்க நரம்பு மண்டலம் அந்த எனர்ஜியை தாங்கும் அளவுக்கு வலுவாக இல்லை என்றால் ஆன்மீக பயிற்சி ஆபத்தாக முடியும். அப்படியானால் முறையான உடல் தகுதி இல்லைனா இது ரொம்ப டேஞ்சர்னு சொல்றீங்களா? 100% உடலின் ஹார்ட்வேர் தரம் குறைவாக இருந்தால் மூச்சு அல்லது தியானம் என்ற சாஃப்ட்வேர் இயங்கும்போது சிஸ்டம் மொத்தமா கிராஷ் ஆகிவிடும். அதனால தான் உடலை முதலில் காயகற்பம் உண்டு இரும்பு போல தயார் செய் அப்படின்னு போகர் சொல்றாரு. வாவ், இது வெறும் தத்துவம் அல்ல, இது சுத்தமான பயாலஜி. பலருக்கும் இது ஒரு பெரிய புதிய திறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உடலை ஒடுக்க வேண்டும்னு சொல்றதை விட அதை வலுவாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சித்தர் சொல்றது ரொம்பவே ஆச்சரியம்தான். ஆமாம், ஆரோக்கியம்தான் அடிப்படை. கர்ப்ப விகர்ப்பம் நீக்கு, சாதி என்ற வரம் பழித்து சமாவி புக்கே. இங்கே சாதி அப்படிங்கிற வார்த்தையை அவர் வெளிப்படையா பயன்படுத்துறாரு.
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஆன்மீக தேடலுக்கு சமூக வரம்புகள் தடையாயிருக்கும்னு அவர் கணிச்சிருக்கிறாரா? ஆமா, இது பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் சமூக புரட்சி. முதல்ல சங்கற்ப விகற்பம் அப்படின்னா இது வேண்டும் அது வேண்டாம் என்று அலைபாயும் எண்ணங்கள், அதை நீக்க சொல்றாரு. ஓகே, அந்த சமாதி நிலைனா என்ன? சமாதி அப்படிங்கிற வார்த்தையோட மூல அர்த்தம் என்ன தெரியுமா? அது சமம் போல கிடப்பது கிடையாது. சமம் கூட்டல் ஆதி, அதாவது ஆதி மூலமான அந்த பிரபஞ்ச ஆற்றலோடு சமமாக பொருந்துவது. ஒரு முழுமையான பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சமம் கூட்டல் ஆதி கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. இப்போ ஒரு மனிதன் தியானத்துல அமரும்போது தான் இன்ன குலத்தைச் சேர்ந்தவன், இவனை விட உயர்ந்தவன் அல்லது தாழ்ந்தவன் அப்படிங்கிற அகங்காரத்தோடு அமர்ந்தா அவனது மூளை எப்போதும் நாங்கள் மற்றும் அவர்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவினைக்குள்ளே தான் இயங்கும். ஆமா, அந்த ஈகோ எப்பவும் ஒரு தடையா இருக்கும். அப்படிப்பட்ட மூளையினால் எப்படி சமம் அப்படிங்கிற நிலையை அடைய முடியும்? மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த செயற்கையான வரம்புகளை தகர்த்தெறிந்தால்தான் பிரபஞ்ச வரம்புக்குள் நுழைய முடியும் என்பதை அவர் எந்த சமரசமும் இல்லாமல் ஆணித்தரமாக பதிவு செய்கிறாரு. மனதை ஒருமுகப்படுத்துவது, மூச்சை கரன்சியைப் போல கவனிப்பது, உடலை காயகற்பத்தால் இரும்பாக்குவது, சமூக பிரிவினைகளை கடந்து மூளையை சமநிலைக்கு கொண்டு வருவது. இதுதான் போகரின் மாஸ்டர் மேனுவல். மிகச்சரியா சொன்னீங்க. சரி, இதையெல்லாம் செய்துவிட்டால் என்ன நடக்கும்? ஒருவேளை இதை செய்யாமல் குறுக்கு வழியில் போனால் என்ன விளைவு வரும்? அதை பற்றி பேசும் அந்த 69வது பாடலை இப்போ நீங்க வாசிங்களே. கண்டிப்பா. இது ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் பாடல், அதாவது செயலும் விளைவும். நான் வாசிக்கிறேன். புக்கினாத் சித்தன் என்ற நாமமாச்சு, புக்காட்டால் வாதி என்ற நாமமாச்சு, சிக்கினார் குளிகைகைவு யோகியாச்சு, சிக்காட்டார் செககண்டி நாமமாச்சு, தக்கினார் சடந்தானும் சித்தியாச்சு, தக்காட்டார் சாவதும் தலைமாட்டாச்சு, மக்கினார் மௌனமது விவேகியாச்சு, மருந்தான கற்பமுண்டால் மயக்கம் போச்சே. இதுல ஒவ்வொரு வரியும் பாத்தீங்கன்னா ஒரு நீதிபதியோட தீர்ப்ப போல ஒலிக்கிறது. முதல் வரி, புக்கினாத் சித்தன் என்ற நாமமாச்சு, புக்காட்டால் வாதி என்ற நாமமாச்சு. அந்த சமாதி நிலைக்குள் நுழைந்து விட்டால் உனக்கு சித்தன் என்று பெயர், நுழையத் தவறினால் வாதி என்று பெயர். இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்வது? இந்த வாதி அப்படின்னா யார்? இங்க போகர் ஒரு அற்புதமான அறிவார்ந்த விளையாட்டு விளையாடுகிறார். வாதி என்ற சொல்லுக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஓ, 2 அர்த்தமா? ஆமா. ஒன்னு உலகியல் பொருட்களை, அதாவது இரும்பை தங்கமாக மாற்றுவது எப்படி அப்படின்னு மட்டும் தெரிந்த ரசவாதி. மற்றொன்று வெறும் வார்த்தைகளால் தர்க்கம் அல்லது விவாதம் செய்யும் வாதாடி. ஆர்கியூ பண்றவங்க. கரெக்ட். அந்த சமாதி நிலைக்குள் செல்லாமல் வெறும் புத்தகங்களை படித்துவிட்டு தத்துவங்களை தெரிந்து கொண்டு அதை வைத்துக்கொண்டு மற்றவர்களிடம் விவாதம் செய்பவனைத்தான் அவர் வாதி என்று கிண்டல் செய்கிறார். ஓஹோ, பிராக்டிகலா எதுவும் செய்யாதவங்க. ஆமா. ஆனா அந்த அறிவை தன்மீது பிரயோகித்து தன்னைத்தானே தங்கமாக மாற்றிக் கொண்டவன், அதாவது தன் உணர்வுகளை முழுமையாக வென்றவன் மட்டுமே சித்தன். இதை இன்றைய நவீன உலகோடு பொருத்தி பார்த்தா மிக தெளிவாக புரியும். நீங்க யூடியூப்லயோ அல்லது புத்தகங்கள்லயோ நூற்றுக்கணக்கான சுய முன்னேற்ற கருத்துக்களை படிக்கிறீங்க. டயட் இருப்பதை பத்தியோ காலை எழுவதை பத்தியோ எல்லா அறிவும் உங்களிடம் இருக்கும். ஆமா, நாலேஜ் நிறைய இருக்கும். அதை வைத்துக்கொண்டு இணையத்தில் பெரிய பெரிய விவாதங்களை செய்வீங்க. அப்படியானால் நீங்கள் வெறும் வாதி. ஆனால் அந்த அறிவில் ஒரு சிறு துளியை தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி தன் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்பவன்தான் சித்தன். அறிவை சுமப்பவனுக்கும் அறிவை செயல்படுத்துபவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை இவ்வளவு அழகா பிரிக்க முடியுமா? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. தகவல்களை வச்சிருக்கிறது வேற, அந்த தகவலாகவே தான் மாறுவது வேற. அடுத்த வரியில் அவர் இன்னும் கடுமையாகச் சாடுகிறார். சிக்கினார் குளிகைக்கை யோகியாச்சு, சிக்காட்டார் செககண்டி நாமாமாச்சு. செககண்டி, இது எனக்கு புது வார்த்தையா இருக்கே. முந்தைய பாடலில் சொல்லப்பட்ட அந்த வாசிப்பயிற்சி அல்லது அந்த பிராண ஆற்றல் அப்படிங்கிற சூட்ச்மம் உனக்கு சரியாக பிடிபட்டு விட்டால், சிக்கிவிட்டால் நீ மாபெரும் யோகி. ஒருவேளை அந்த சூட்ச்மம் உனக்கு பிடிபடவில்லை, ஆனா பிடிபட்டு விட்டது போல நீ உலகத்திற்கு வேஷம் போட்டால் உனக்கு செககண்டி என்று பெயர். அப்ப செககண்டி என்றால் என்ன அர்த்தம்? செகண்டி என்றால் உலகத்தை ஏமாற்றும் மோசடி பேர்வழி, ஃப்ராட் அப்படின்னு அர்த்தம். ஓ, ஃப்ராட்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டாரா? ஆமா. அரைக்குறை அறிவை வைத்துக்கொண்டு ஆன்மீக வியாபாரம் செய்பவர்களை அவர் அன்றே தோலுரித்து காட்டியிருக்காரு. உனக்கு தெரியவில்லை என்றால் அமைதியாக இருந்துவிடு, ஆனா தெரிந்ததைப் போல போலி வேஷம் போட்டால் நீ வெறும் செகண்டி என்கிறார். இந்த இடத்துலதான் நான் கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்தேன். அடுத்த வரிய கேளுங்களேன். தக்கினார் சடந்தானும் சித்தியாச்சு, தக்காட்டார் சாவதுவும் தலைமாடாச்சு.
இது ரொம்ப நேரடியாவும் கொஞ்சம் பயமுறுத்துவது போலவும் இருக்கே. ஆமா, மரணத்தை பத்தி பேசுறாரு. இந்த ஆற்றல் உன்னுள் தங்கினால் உன் உடல் மரணமில்லா பெருவாழ்வு பெறும், தங்காவிட்டால் மரணம் உன் தலைமாட்டில் வந்து நிற்கும்னு சொல்றாரு. அதாவது சரியான வழிகாட்டல் இல்லாம இந்த மூச்சு பயிற்சிகளையோ தியானத்தையும் செய்தால் உயிர் போய்விடுமா? இது வெறும் கவிதைக்கான அதீத கற்பனையா அல்லது இதிலும் அறிவியல் இருக்கிறதா? இதில் 100க்கு 100 அறிவியல் இருக்கு. நான் முன்பே சொன்ன அந்த ஃபெராரி இன்ஜின் உதாரணத்தை நினைத்து பாருங்க. ஒரு மனிதன் யூடியூபை பார்த்தோ அல்லது ஏதோ ஒரு அரைக்குறை புத்தகத்தை படித்தோ தீவிரமான மூச்சு பயிற்சிகளை செய்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். நிறைய பேர் இப்போ அப்படிதான் பண்றாங்க. அவன் தன் உடலை காயக்கற்பம் மூலமோ முறையான உணவு மூலமோ தயார் செய்யவில்லை. இப்போ என்ன நடக்கும்? மூச்சுக்காற்றில் உள்ள அதிகப்படியான ஆக்சிஜன் மூளைக்கு செல்லும், இரத்தத்தின் கார்பன் டை ஆக்சைடு அளவு திடீர்னு குறையும். ஓ, அதனால என்ன பிரச்சனை வரும்? இதனால ஹைப்பர் வென்டிலேஷன் ஏற்படலாம், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படலாம், ஏன் தீவிரமான மனப்பிழவு அதாவது சைக்கோசிஸ் கூட வரலாம். அந்த மாபெரும் சக்தி உடலுக்குள் தாக்காமல் போனால் நரம்பு மண்டலம் வெடித்து மரணம் கூட மிக விரைவில் வந்து சேரும் அப்படிங்கிற அறிவியல் பூர்வமான ஆபத்தை ஒரு மருத்துவராக அவர் எச்சரிக்கிறார். அப்போ இது கண்கட்டி வித்தை அல்ல, மனித உடலோடு விளையாடும் ஆபத்தான நெருப்பு. கண்டிப்பா. அப்படியானால் தக்காட்டார் சாவதும் தலைமாடாச்சி என்பது வெறும் கவிதை வரி கிடையாது, அது ஒரு சீரியஸான மெடிக்கல் வார்னிங். இத நாம கட்டாயம் நினைவில் கொள்ள வேண்டும். சரி, இந்த நீண்ட பயணத்தின் இறுதி வரிக்கு வந்துவிட்டோம். மக்கினால் மௌனமது விவேகியாச்சு, மருந்தான கற்பமுண்டால் மயக்கம் போச்சே. இதுல பாத்தீங்கன்னா மனதின் ஓட்டங்களை வெளிப்புற சிதறல்களிலிருந்து தடுத்து அதை உள்முகமாக ஒடுக்கி மௌனத்தில் ஆழ்ந்தால் அங்கே உண்மையான விவேகம் அல்லது அறிவு பிறக்கும்னு சொல்றாரு. அந்த அமைதியில தான் உண்மையான அறிவு கிடைக்கும். ஆமாம். அதே போல சரியான காயகற்ப மருந்தை உடலுக்கு அளித்தால் அறியாமை என்ற மயக்கம் தீர்ந்து முழுமையான தெளிவு கிடைக்கும். மனம் ஒடுங்கினால் விவேகம், உடல் உறுதியானால் தெளிவு. மனம் வேற உடல் வேற இல்லை அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக நிறுவுகிறார் போகர். அருமை. இந்த 2 பாடல்களையும் ஆழமாக அலசிய பிறகு இது வெறும் ஒரு பழங்கால தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற வட்டத்தை தாண்டி மனித உடலையும் மனதையும் ஹேக் செய்வதற்கான ஒரு முழுமையான கையேடு என்பதை என்னால நல்லா புரிஞ்சு கொள்ள முடிகிறது. நீங்க தினமும் அலுவலகம் செல்பவராக இருக்கலாம், தொழில் செய்பவராக இருக்கலாம், அல்லது மாணவராக இருக்கலாம். யாருக்கு வேணும்னாலும் இது பொருந்தும். ஆமா, உங்களுடைய அடுத்த லட்சியம் எதுவாக இருந்தாலும் சரி, போகரின் இந்த அணுகுமுறையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆமா, ஏன்னா இன்று நாம எல்லாமே உடனடி தீர்வாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். தகவல்களை மட்டும் மூளையில் ஏற்றிக்கொண்டு நாம் அனைவருமே ஒரு விதமான வாதிகளாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆமா, எல்லாமே கூகுள்ல தேடி தெரிஞ்சுக்கிறோம், ஆனா செயல்படுத்துறது இல்ல. அதுதான். ஆனா போகர் நம்மை பார்த்து கேட்கும் கேள்வியும் அதுதான். தகவல்களை சேகரித்து வைத்துக்கொண்டு உலகத்தோடு விவாதிக்கும் வெறும் வாதியாகவே இருந்துவிடப் போகிறீர்களா? அல்லது அந்த அறிவை செயல்படுத்தி உங்களை நீங்களே உயர்த்திக் கொள்ளும் சித்தனாக பரிணாம வளர்ச்சி அடையப் போகிறீர்களா? வாவ், இது மிக முக்கியமான கேள்வி. இது மட்டுமில்லாமல் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு மாபெரும் உண்மை ஒன்று இருக்கு. இன்று நமது நவீன உலக பாருங்க, நாம் மனநலத்தையும் உடல் நலத்தையும் முற்றிலும் வெவ்வேறு பிரிவுகளாக பார்க்கிறோம். ஆமா, மைண்டு வேற பாடி வேற நினைச்சிட்டு இருக்கிறோம். மனதுக்கு ஒரு பிரச்சனை என்றால் சைக்காலஜிஸ்டிடம் செல்றோம், உடலுக்கு பிரச்சனை என்றால் பிசிஷியனிடம் செல்றோம். ஆனால் போகர் என்ன சொல்றாரு? கற்பம் என்ற உடலை தேற்றும் மருந்தை உண்டாலதான் மயக்கம் என்ற மனதின் இருள் விலகும் என்கிறார். உடலும் மனதும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்த ஒரு வலைப்பின்னல். ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் அது. இதை ஒரு இறுதி சிந்தனையாக உற்று நோக்குங்கள். அடுத்த முறை நீங்க ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும் போதோ, உங்க மூச்சிறைக்க ஓடும் போதோ, அல்லது ஒரு அமைதியான அறையில் தியானத்தில் அமரும் போதோ, போகரின் இந்த வாசி மற்றும் கற்பம் பற்றிய சிந்தனையை நினைவில் கொள்ளுங்கள். உங்க கவனத்தை எந்த மையப்புள்ளியில் குவித்து வைத்திருக்கிறீர்கள்? அதே போல உங்க மூச்சு என்ற அந்த விலைமதிப்பற்ற கரன்சியை எவ்வளவு கவனமாக செலவழிக்கிறீர்கள்? ஆமாம், வெறும் தகவல்களை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது உங்களை மாற்றும் ஞானத்தை தேடுகிறீர்களா? இந்த கேள்விகள் உங்களுடைய தனிப்பட்ட தேடலை முற்றிலும் ஒரு புதிய தளத்திற்கு எடுத்து செல்லலாம். கண்டிப்பா எடுத்து செல்லும். இந்த ஆழமான விவாதத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு விஞ்ஞானியோட சிந்தனைகளோடு எங்களோடு பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான தேடலில் சந்திப்போம்.
அதுவரை உங்க மூச்சின் மீது ஒரு கண் இருக்கட்டும், உங்க பர்ஸில் இருக்கும் பணத்தை பாதுகாப்பதை போல. போய் வாருங்கள். நன்றி, வணக்கம்.